அம்மாச்சி நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்க போகுது. இவ கல்யாணம் நடக்கணும்னு நம்மளே சாமியை வேண்டிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படியோ இவ நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஐயோ, பாண்டிக்கும் நல்லது நடக்கணும். எல்லாம் சரியாதான் நடக்க போகுது. சார், உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துற ஐடியால தான் இன்னும் இருக்கல்ல. ஆரம்பத்துல நீ சொன்னதை கேட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நானே இப்போ ஒரு குழப்பத்துல இருக்கேன். இங்க நடக்கிற எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா சடங்குலையும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது. அந்த பையன் ஆதி முகத்துல இருக்கிற சந்தோஷம் மீனாட்சி முகத்துல இல்ல. ஆதி உன்கிட்ட பேசினதையும் நான் கேட்டேன். அவன் உன்னை ஜெயிக்கிறதுலதான் ரொம்ப பெருமைப்படுறான். இங்க என்னதான் நடக்குது? நீ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? மேடம், உள்ளுக்குள்ள நிறைய விஷயத்த வச்சுட்டு நான் குமரிட்டு இருக்கேன் மேடம். நான் சொல்றத யாரும் கேட்கவும் தயாரா இல்ல. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கிற முதல் ஆள் நீங்க தான். மீனாட்சிய நீ லவ் பண்றது உண்மைதானா? உண்மைதான் மேடம். ஆனா நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நினைக்கிறதுக்கு காரணம் அது இல்ல. நான் சத்தியமா சொல்றேன் மேடம், மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஒரு நல்லவனா இருந்தா, அவ எனக்கு கிடைக்கலன்ற வேதனை இருந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துட்டு இருப்பேன். அவளை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதை இன்னொருத்தனால செய்ய முடிஞ்சா அதுல எனக்கு நிம்மதிதான். ஆனா இந்த ஆதி நல்லவனே இல்ல மேடம். அவன மாதிரி ஆளுங்க கிட்ட எந்த பொண்ணுமே மாட்டிக்கூடாது மேடம். மேடம், அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். நிறைய பொண்ணுங்க லைஃப் அவன் கெடுத்திருக்கான் மேடம். அவனால மீனாட்சி வீட்லயே ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. நீ சொல்றதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு? இல்ல மேடம், எதுவுமே இல்ல. அதனாலதான் நான் எதுவும் பண்ண முடியாம நிக்கிறேன். அவன் தப்பானவன் நிரூபிக்க நான் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால முடியல மேடம். அவன் எல்லா எவிடன்ஸையும் ஒண்ணு கூட இல்லாம பண்ணிட்டான். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி என் மனசாட்சி மட்டும்தான். நான் உண்மைதான் மேடம் சொல்றேன். அந்த ஆதிய மீனாட்சி கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை, அவ அம்மாவோட கனவு, அவ அக்காவோட சந்தோஷம், இது எல்லாமே எல்லாம் ஒரே நாள்ல தூள் தூளா போயிடும் மேடம். நான் ஒன்னும் அவ எனக்கு கிடைக்கணும்னு இதெல்லாம் சொல்ல மேடம். நானும் பெரிய மகாத்மான்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஊருக்குள்ள நல்ல பேர் இருந்ததும் இல்ல. என்னை விட ஒரு நல்லவனை மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை முழுக்க நான் சந்தோஷமா இருப்பேன் மேடம். மீனாட்சி ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். அவ உலகமே அவ அம்மாவும் அக்காவும் தான். அதை தாண்டி அவளுக்கு எதுவும் தெரியாது. மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முத ஆளா வந்து நிக்கிற பொண்ணு அவ.
அவ வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி வீணா போறத நான் எப்படி மேடம் பார்த்துட்டு இருக்க முடியும்? இந்த இடத்துல மீனாட்சி இல்ல, வேற எந்த பொண்ணு இருந்தாலும் அந்த ஆதி கூட கல்யாணம் நடந்துடக்கூடாதுதான் மேடம் நான் நினைப்பேன். சரி, இதெல்லாம் நீ மீனாட்சி கிட்ட சொன்னியா? மீனாட்சி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றத கேளு. அந்த ஆதி நல்லவன் இல்ல. அவனை நீ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. திரும்ப ஆரம்பிச்சிட்டல்ல? மீனாட்சி, எனக்கு நீ இந்த மண்டபத்துக்கு வரும்போதே தெரியும் இந்த நினைப்போட தான் இங்க சுத்திட்டு இருக்கேன்னு. மீனாட்சி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேள. அந்த ஆதி நிறைய தப்பு பண்ணிருக்கான். அவனால நிறைய பொண்ணுங்க லைஃப் போயிருக்கு. என்ன புதுசா ஒரு கதையை யோசிச்சுட்டு வந்திருக்கியா? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் அந்த புவனா. புவனாவா? உன் கூட ஹாஸ்டல் ரூம்ல ஒரு பொண்ணு தங்கிருந்தாங்கல்ல, அவங்க ஒருத்தனுக்கு பயந்துதான் அங்க வந்து தங்கினாங்க. அவன் வேற யாரும் இல்ல, அந்த ஆதிக்கு பயந்துதான். என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க?